தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி அமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் ஒரே நாளில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியினுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் டெல்லி மாநில பாஜகவுடைய தலைவர் வீரேந்திர சச்தேவனுடைய முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தன்னை கைலாஷ் கெலாட் தற்பொழுது பாஜகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். மிக முக்கியமாக ஆம் ஆத்மி கட்சி கூறிய அந்த ஒரு பல்வேறு கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகளை எதையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தன் கட்சியிலிருந்து விலகி உள்ளதாகவும் தற்பொழுது கைலாஷ் கெலாட் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அக்கட்சியுடைய மிக முக்கியமாக ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்ட கைலாஷ் கெலாட் தற்பொழுது அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் அமைச்சர் பதவியிலிருந்தும் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் விலகிய நிலையில் ஒரே நாளில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே மின்கம்பத்தில் தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். விபத்து எப்படி நடந்தது? பாலா, அதாவது தருமபுரியிலிருந்து கடத்தூர் வழியாக பாசாரிப்பட்டி வழி சேலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநரின் சாமர்த்தியம் காரணமாக இடது பக்கமாக திருப்பி கம்பத்தில் மோதி சிசிடிவி காட்சி தற்போது பெருபரப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது தருமபுரியிலிருந்து ஒரு 30 பயணிகளுடன் கடத்தூர் வழியாக சேலம் நோக்கி சென்ற வழி பாசாரிப்பட்டி என்ற இடத்தில் வனப்பகுதியில் ஒரு வழி சாலையாக இருக்கிற அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இருசக்கர வாகனத்திலிருந்து அரூரை நோக்கி ஒருத்தர் வளையும் பொழுது அந்த நபர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் இடது பக்கமாக திருப்பி கம்பத்தில் மோதி சிசிடிவி காட்சி இப்படி வெளியாகிறது. பேருந்து அந்த இருசக்கர வாகனத்தில் மோதாமல் திருப்புவதற்காகவே ஓட்டுநர் சாமர்த்தியமாக திருப்பி மின்கம்பத்தில் மோதி லேசான காயத்துடன் பேருந்தில் பயணம் செய்த ஒரு 30க்கும் மேற்பட்டோர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். அதே போல இருசக்கர வாகனத்தில் வந்த நபரும் பேருந்து மீது மோதாமல் இருந்து அவரும் உயிர் தப்பியுள்ளார். இந்த சிசிடிவி காட்சி அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த சிசிடிவி கேமரா பதிவாகி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்றுள்ளது. பல விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.